நானும் சார் வந்து 13 வருஷம் ரொம்ப நெருக்கமாக இருந்தேங்க. நான் வந்து பேச்சுலர் இருக்கும்போது சார் வந்து எனக்கு வந்து உணவு கொடுப்பாரு. 13 வருஷம் வந்து இடைவிடா நட்பாக இருந்தேன். நான் வந்து என்னை வந்து இப்போ 35 வயசு ஆகுது. நான் 23 வயசில் வர சார் வந்து 2008 நினைக்கிறேன். சார் நான் 2010 வந்தேன். அன்று முதல் இன்று வரைக்கும் நான் ஒரே ஒரு சபதம் எடுத்தேங்க. என்ன தெரியுமா? இவர் வெளியே வந்தார், நாங்கள் எல்லாம் 4 பேர் வெளியே வந்துட்டேன். ஓகேங்களா? நான் படிக்க மட்டும் வந்துட்டேன். இன்னொரு சார் வந்து வேறு ஸ்கூல் போயிட்டேன். இன்னொரு சார் கேஆர்புரம் போயிட்டார். இவருடைய நட்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதே இந்த ஃபங்க்ஷன் வந்து மேலாண்மையில் இருந்துச்சுன்னு வச்சாங்களேன், பெரிய கூட்டமாக போட்டு பெரிய விழாவை கொண்டாடிடுவோம். நாங்கள் வந்து நாங்கள் இவரெல்லாம் வந்து ஒரே வருஷத்தில் வந்து ரிட்டையர்மெண்ட் அந்த பள்ளிக்கூடத்தில் வந்தார் சார். ஒரு வெறித்தனமாக நாங்களாம் வெளியே வந்தாங்க. சார் நான் வந்து லாஸ்ட் டைம் கவுன்சிலிங் போனேங்க. சார் வந்து ஓன் ஆடுறாரு, அப்படியே என்னை கட்டுப்பிடிச்சினேன். எங்கே போகிறதுனே தெரியல. சோக்க தைரியம் வருது சார். ஒரே ஒரு ஆப்ஷனு, இங்கேருந்து போகிறேன்னு நினச்சிங்களா, கண்டிப்பாக போயே தான் ஆகணும். நீ கவலைப்படாதீங்க, நீ எடுங்க. அப்படியே அவர் எடுத்தார். அடுத்த நிமிஷம் அவர் வந்து 6வது பிளேஸில் இருந்தார். நான் 11வது பிளேஸில் இருந்தேன். சாரே போயிட்டார். போய் அப்படின்ட்டு நானும் வெளியே வரேன்ட்டேன். அப்படியே ஏதோ ஒரு ஸ்கூலில் செலக்ட் ஆகிட்டு வெளியே வந்தேன். அந்தாலும் எங்களுடைய நட்பு. இனிமேல் உங்களுக்கு என்ன சொல்ல வர அப்படின்னா, நல்ல சந்தோஷமாக ஃபேமிலியோட அழகாக சந்தோஷமாக, பசங்க அழகாக டாக்டரு பொண்ணு இருக்குது, டீச்சர் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழகாக சந்தோஷமாக மனநிறைவோடு அமைதியாக இருக்குமா. நான் வந்து ஜவாது மலை என்னைக்குனா நீங்கள் வந்து என் கதவு ஓப்பனாக தான் இருக்கும். எப்போனாலும் உள்ளே வரலாம், எப்போனா வெளியே போகலாம். உங்கள் வீடு மாதிரி எங்கள் வீட்டு வாங்க, ஜாலியாக ரிலாக்ஸாக இருங்க, வாங்க சந்தோஷப்படுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? நல்லா நீங்கள் வந்து நாங்கள் மேலாண்மை இருப்பார். யாருமே இல்லை பார்த்தீங்களா? மேலாண்மை சார் சொல்லியிருந்தோன்னா நான் நிறைய பேர் வந்துருப்பேன். யாருக்குமே சொல்லலை. ஏன்னா என் மனசு வந்து திருப்திப்படலை. அதான் ரொம்ப ஒரு இதுவாக தான் வந்தேன். நான் அந்த ஸ்கூலுக்கு ஒரு மன திருப்தியோடு வரலை. ஏன்னா இந்த ஒரு நிமிஷம், இந்த பள்ளிக்கூடம் வந்து எங்கே இருக்கீங்கன்னு எனக்கும் தெரியாது. தலைமை ஆசிரியர் குரலை வந்து என் காதலை தான் நான் கேட்டிருக்கேன். ஃபோனில் பேசி இந்த ஐடி விஷயமாக பேசப்படுவேன். அந்த நேரத்தில் கூட செலக்ட் பண்ணும்போது சிஓ டிஓ எல்லாம் இருக்கிறாங்க, டிஏ இருக்காங்க. என்னப்பா செலக்ட் பண்ணிட்டேன், 3வது ஆள் தான் என்னை கூப்பிட்டாங்க. ஆனால் அது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. அந்த இதில் நோட்டீஸ் போடல. திடீர்னு பார்த்தா 65 வேப்பத்தர் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சார்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். சார் மாதிரி நான் ஒரு 10 மாதம் ஒரு ஸ்கூல் பார்த்தேன், இவர் ஆள் தான் வெல்கம் வாங்க அப்படின்னு. அந்த ஒரு மன திருப்திக்காக தான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்தேன். மன நிறைவோடு தான் போகிறேன். 100% எடுக்கணும் ஒரு வெறித்தனமாக தான் இருந்தேன். அந்த ஸ்கூல் 17 பேர் போயிடலாம். எனக்கு 17 பேர் ஃபெயில் ஆகிட்டு ரொம்ப அந்த ஒரு மாதத்துக்குள்ளே கிளாஸ் எடுத்து அத்தனை பேர் பாஸ் பண்ணி வச்சுட்டு தான் அடுத்தது நாங்கள் வந்தேன். அந்த எம்ப்ளாயி இது பண்ணும்போது மறுபடியும் இது பண்ணும்போது அத்தனை பேர் பாஸ் பண்ணி வச்சுட்டு அங்கே வந்தேன். கடைசி வருஷத்தில் 100 வருஷம் பாஸ் பண்ணது என் மன திருப்தியோட நான் அந்த பள்ளி விட்டு நான் சொல்கிறேன். என்ன ஒன்று, இன்னும் 2-3 வருஷம் முன்னாடியே வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு இதுதான் எனக்கு. வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது சார் வந்து அதேமாதிரி இங்கே இருக்கிற ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர் உட்பட ஆசிரியர்கள் அனைவருமே எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பாக இருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருந்தேன் நான். அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது ஒருத்தருக்கு எப்பயுமே ஏதாவது வந்து ஒரு பொறுமையினே இருப்பார் சார். நான் அப்பப்போ தட்டி கொடுத்து, சார் நீ கவலைப்பட, தைரியமாக இருக்கு சார், நீ தான் எங்களுக்கு அட்வைஸ் பண்ண, நான் யங்கஸ்ட்டு அப்படின்னு நான் தட்டி கொடுத்து அப்படியே கொண்டு வந்தது அவர். இல்லைன்னா சார் வந்து இன்னொரு 2-3 வருஷத்துக்கு ஒரு 5 வருஷம் முன்னாடி வந்து தான் இன்னும் நல்லா இருப்பார். சார் தலைமை ஆசிரியர் அவர்கள் சார் சொன்னார், நான் ஃபோன் பண்ணி, சார் என்ன சார் எப்படி உங்களே அருமையான பள்ளிக்கூடம் சார் அப்படின்ட்டு என்னோட சொன்னார். நல்லா நீங்கள் நல்லா ஒரு சார் ரொம்ப பார்த்துருக்கு, ரொம்ப நன்றி சார். நீங்கள் நான் பார்த்து மீட்டிங்கை தான் பார்த்தாங்க. அதனால் வந்து சார் வந்து இனிமேல் வந்து நல்ல தைரியமாக இருக்குது சார், எந்த கவலைப்படாதீங்க. பிரதர் வந்து ரொம்ப சப்போர்ட் இருக்கிறாங்க, மேடமும் சப்போர்ட் இருக்கிறாங்க. நில்லுப்பா.
ராகுல் நீ போ ராகுல் பக்கத்து பண்ணியில் அப்படிங்க பாருமா ரெடி இந்த பக்கம் ரிட்டர்னுக்கு 8 நாள் கொடுத்தேன், சான்றிதழ் கொடுத்தாரு. மற்ற ஆசிரியர்கள் பெயர் கொடுத்தோம். சாருக்கு வந்து அதை விட சிறப்பாக ஒரு விழாவை கொடுக்குறோம். சார் அப்படியே இருங்க ரெடி மேடம் மாலை வணக்கம். என்னுடைய பணி நிறைவு மிக திருப்திகரமாக இருக்கிறது. இந்த பள்ளியில் இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு வெளியே வந்துட்டுனா இன்னும் மன நிறைவோட நல்லபடியாக இருக்கலாம். காலத்தின் கட்டாயம் இன்னும் ஒரு 10 மாத காலத்துக்காக இந்த பள்ளியில் நான் பணியாற்றி மிக மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு வாழ்த்து வழங்கிய அனைத்து உள்ளங்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், தலைமை ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்